அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா திருப்பருத்திக்குன்றத்தில் அமைந்துள்ள வர்த்தமானர் கோயில் தான். இந்த வர்த்தமானர் கோயிலில் திரிகூடபஸ்தி என்னும் 2 கருவறைகளை கொண்ட ஒரு மண்டபத்துள்ள தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோழர்கள் காலத்து கல்வெட்டு. அந்த மேல்கூரை அந்த கற்கள்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்து கல்வெட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாசுபூச்சியர் இவருக்கு தனியாக ஒரு விமானம் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே மூலிகை சாறு கொண்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வாசுபூச்சியர் பிம்பம் பல்லவர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது. மேலும் கல்வெட்டுலாம் பாருங்கள், தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் இருக்குது மேல்கூரையில். ரெண்டாவது இது வந்து பாசோநாதர் வந்து நின்ற நிலையில் ஒரு பிம்பம் இருக்குது. அடுத்தது அதன் அருகிலேயே உள்ள தனியாக ஒரு கருவறையில் பத்மபிரபா இது பார்த்திங்கன்னா இவரை வந்து இந்த திரிகூடபக்ஷி என்ற அந்த கருவறையை வந்து பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகிறது. இதுவும் பார்த்திங்கனாவே பெயிண்டிங் எல்லாமே மூலிகை சாறு கொண்டு வரைஞ்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு உரிய அந்த வாகனத்தை வச்சு தான் இவங்க 24 தீர்த்தங்கரில் இவங்க 3 பேரும் வந்து வராங்க. இந்த கோயில் மேலும் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த பெயிண்டிங் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பெயிண்டிங்லாம் அந்த முகப்பில் எல்லாம் பெயிண்டிங்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஜன்னல் பாருங்கள், கல்லாலேயே ஜன்னல். மேலும் வந்து இங்கே கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த சுற்றுச்சுவர்களில் இந்த கல்வெட்டுகளை இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். கல்வெட்டுகள்லாம் ஃபுல்லாக கல்வெட்டு தமிழ்லேயே இருக்குது. இந்த ஊரே வருது திருப்பருத்திக்குன்றம், அந்த ஊர் பேரே அந்த கல்வெட்டில் வருது. அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான இது. இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வர்த்தமானர், புஷ்பதந்தர் ஆகியோருக்கும் தனித்தனியான கருவறை. பத்மபிரபா, வாசுபூஜ்யர் இப்போ நம்ம பார்த்தோம், தனித்தனியான கருவறை. இந்த ஜன்னல்களும் பாருங்கள், அதே கல்லையே அந்த ஜன்னலை அமைச்சிருக்காங்க. மேலும் இங்கே உருளை வடிவ தூண்கள், இந்த சோழர்கள் காலத்து அந்த தூண்கள்லாமும் இங்கே நம்ம பார்க்க முடியுது. மேல்கூரையில் இருக்கிற பெயிண்டிங்கை ஏற்கனவே நான் வந்து தனியான ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுக்காகவே தான் இது பண்ணது. இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்திங்கன்னா, முதலாம் புக்கனின் அமைச்சன் இவர் தான், இருசப்பா என்பவர் தான் இந்த கோயிலை கட்டினார். சங்கீத மண்டபம் 1387 கட்டப்பட்டது. மேல்கூரையில் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கல்வெட்டு தான் மெயினாக. இந்த காணொலியில் இந்த கல்வெட்டுகள்லாம் காமிக்கணுன்னு தான் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். பாருங்கள், எல்லாமே சிற்பங்களை அடங்கிய ஒரு தொகுப்பாகவே அந்த மேடை அமைஞ்சிருக்கு. அந்த மேடையிலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப நேர்த்தியான முறையில் இருக்குது. இது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. வந்தீங்கன்னா அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்த வந்து பாருங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க இடம். பல்லவர்கள் காலத்து கோயில் இது. இந்த கட்டிடக்கலையெல்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க. பல்வேறு நிலைகளில் செப்பனிடப்பட்டு இப்பொழுதும் அது புதுப்பொலியுடன் இருக்குது.